காஞ்சிபுரம் திமுக மேயர் மகாலட்சுமிக்கு எதிரான தீர்மானம் மீதான வாக்கெடுப்பை புறக்கணிக்க 33 கவுன்சிலர்கள் முடிவு என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம். விவரங்கள் என்ன ஸ்ரீராம்? காஞ்சிபுரம் மாநகராட்சியில் 51 வார்டுகள் உள்ளது. இதில் பெரும்பான்மையான உறுப்பினர்களுடன் மகாலட்சுமி யுவராஜ் என்பவர் தேர்வு செய்யப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளாக தற்போது பதவியில் இருக்கிறார். இந்த நிலையில் அதிருப்தி கவுன்சிலராக திமுக சார்ந்த 22 பேரும், அதே போன்ற எதிர்க்கட்சிகளான திமுக, அவங்களுடைய அதிமுக, பாஜக, பாமக, சுயேட்சை உள்ளிட்ட 33 கவுன்சிலர்கள் கடந்த 6 மாத காலமாகவே பதவி விலக கோரி மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என தெரிவித்திருந்தனர். பல்வேறு கூட்டங்களை மாதந்தோறும் நடைபெறும் பல்வேறு கூட்டங்களை புறக்கணித்து வந்த நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என செந்தில் முருகன் ஆணையரிடம் மனு அளித்திருந்தனர். இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை அவர்கள் சுற்றுலா சென்றிருந்தார்கள். திமுக உறுப்பினர்கள், அதிருப்தி திமுக உறுப்பினர்களும் அதே போல் மேயர் தரப்பு மாவட்ட உறுப்பினர்களும் சென்றிருந்த நிலையில் தற்போது 33 பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் திமுக சார்பில் மேயர் தலைமை அறிவித்திருந்த மேயர் மகாலட்சுமி யுவராஜ் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த ஆளுங்கட்சியை சார்ந்த நபர்கள் செல்லக்கூடாது என தலைமை உத்தரவிட்டதாகவும் அதற்கு கட்டுப்பட்டு இந்த கூட்டத்திற்கு பங்கேற்கவில்லை என தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த கூட்டத்தில் 41 பேர் முழுமையாக 80% பங்கேற்றால் மட்டுமே அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் செல்லும். அதுக்கு குறைவாக இருந்தால் அந்த கூட்டம் ரத்து செய்யப்படும். இதை அடுத்து 1 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும். இதனை அடுத்து தற்போது 10 மணி அளவில் ஆணையர் செந்தில் முருகன் அவர் தலைமையில் நடைபெறும் நம்பிக்கையில்லா தீர்மான கூட்டத்திற்கு 33 மாமன்ற உறுப்பினர்கள் தற்போது புறக்கணித்ததாக அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள்.